شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, புனிதமிக்க மாதத்தினுடைய இரவுகளிலே, அதிலும் குறிப்பாக இறுதி 10 நாட்களுடைய இரவுகளில் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த நல்ல எண்ணங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிரப்பமான வெகுமதிகளை இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் அருமையிலும் வழங்க வேண்டும் என்று துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு நன்மையை வழங்கியிருக்கிறான். இது இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் உண்டு. வேறு எந்த ஒரு மதத்திலோ இசங்களிலோ கொள்கை கோட்பாடுகளிலோ இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களை பார்த்து நான் சிரிச்சு பாய் சௌமா இருக்கீங்களா என்று சொல்லி கையை கொடுத்தோம்னா அதுக்கு நன்மை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். உங்களை பார்த்து நான் புன்சிரிப்பு சிரிக்கிறேன்னு வைங்க, அதுக்கு நன்மைங்க. அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க இது. ஏன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை பலகீனமாக படைச்சதின் காரணமாக அவன் சில நாட்கள், நேரங்கள், மாதங்கள் என்று சொல்லி தேர்ந்தெடுத்து வைத்து அந்தந்த மாதங்களிலே, நாட்களிலே, நேரங்களிலே நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களிடத்துல இபாதத்தை செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளுக்கு நான் என்ன பண்ணுறேன், நன்மைகளை வாரி வழங்குறேன் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கேன் அல்லாஹ் தஆலா. அந்த அடிப்படையில் தான் சுபு தொழுதமான அதுக்கு ஒரு பெரிய நன்மை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். சுபுவோடைய முன் சுனத்து 2 ரக்காத் இருப்பாருங்க, ஒரு 3 நிமிஷத்துக்கு தொழுதலாம். அல்ஹம்துலில்லாஹ், சில மக்கள் 2 நிமிஷம் கூட தொழுதுறாங்க. அந்த 3 நிமிட தொழுகைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத்துக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? உலகமும் அதில் உள்ள பொருட்களை விட சிறந்ததாக அல்லாஹ் தஆலா 2 ரக்காத் சுன்னத்துக்கு வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. அதே போன்று ஜும்மாவுடைய தொழுகை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு சிறப்பு வச்சுக்கிறான் பாருங்க அல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். பல முறை நீ கேள்விப்பட்டிருக்கலாம், நான் கூட சொல்லியிருப்பேன். ஜும்மா உரையில் ஜும்மாவில் ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்களோ அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். பள்ளி வாசலுக்கு வரக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் கூட அதுலேயும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ன பண்ணுற ஒரு பெரிய சிறப்பு வச்சுருக்கிறான். முதல் சாராருக்கு வரக்கூடிய முதல் சாராருக்கு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை, 2வது மாடு, 3வது ஆடு, 4வது கோழி, 5வது முட்டை. இமாம் மெம்பரில் ஏறுற வரைக்கும் என்ன தஃப்தரை வாசலில் வச்சு என்ன பதிவு செய்கிற மலக்குமார்கள். இமாம் மெம்பரில் ஏற்றான் சொன்னால் என்ன பண்ண மடைக்கு வச்சு உரையை கேட்க வந்துடுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஆனால் நம்ம மக்கள் இன்றைக்கு வரைக்கும் உணராமல் இருக்கணும். 80,000 ரூபா கொடுத்து இலகுவாக 80,000 ரூபா கண்டிப்பாக செலவாகும். ஒட்டகத்தை வாங்கி குர்பான் கொடுத்து அதை வாங்கி கட்டி போட்டு 3 நாளைக்கு தீனியை போட்டு அதை அறுக்கிறதுக்கு 20,000 ரூபா கொடுத்து ஆளை கூட்டு வந்து அறுத்து அந்த குடலெல்லாம் கொண்டு வெளியே போகிறதுக்கே 3,000 கேட்பான். நம்ம கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு முறை தான் நம்ம ஒட்டகத்தை அறுத்தோம். அந்த குடலை வெளியில் போகிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு பெரும்பாடு. அப்போ இவ்வளவு சிரமங்களை நீங்கள் இலகுவாக ஒரு அரை மணி நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கணுமானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு சிறப்பை உங்களுக்கு தரான்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய சிறப்பு அது. அல்லாஹ் அக்பர். நம்ம இன்னைக்கு வரைக்கும் உணராம தான் இருப்போம் அதில். அப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி வழங்குகின்றான். ஆஷுராவுடைய நோன்பு 9-10 பிடிச்சோம்னா 1 வருஷ பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அரஃபாவுடைய நோன்பை நோற்றமானா என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா 2 வருட பாவத்தை மன்னிக்கிறான். முந்திய 1 வருடம், பிந்திய 1 வருடம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
இந்த அடியான் மீது தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்கின்றான். அவனுடைய கருணைகள் எல்லாம் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே மாதிரிதான் உலக பற்றின்மையின் சிறப்பு அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும், மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த உலகத்தை அவ்வளவு நேசிக்கிறோம் நம்ம, அப்படித்தானே இல்லையா? இந்த உலகத்தை என்ன பண்றோம், நம்ம அவ்வளவு விரும்புகிறோம், அவ்வளவு நேசிக்கிறோம். ஏன்னா நமக்கு இதுல எல்லாமே இன்பமா தெரியுது. நமக்கு அப்படியே எதை பார்த்தாலும் நமக்கு மனதுக்கு இச்சையூட்டக்கூடிய, ஆசை ஊட்டக்கூடிய ஒரு விதத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், உலகத்தை அதிகமா மதிக்கிறோம். ஆனா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு நேசிக்கக்கூடிய ஒன்றான்னு கேட்டோம்னா, நம்ம உதாரணத்துக்கு யார் எடுக்குன்னு சொன்னோம்னா சஹாபாக்கள் எடுக்கலாம். சுப்ஹானல்லாஹ், அவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தான். அவங்களுக்கு நம்மை போன்ற இதயம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அந்த மக்கள் என்ன நினைச்சாங்க, இந்த உலகத்தை துச்சமா மதிச்சாங்க. இந்த உலகத்தை மிக துச்சமாக மதித்தார்கள். மறுமையை விரும்பினாங்க. அவங்க மறுமையின் மீது ஆசை வைத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு வழங்கக்கூடிய அந்த இன்பங்களை பெற வேண்டும் என்ற ஆசை அவரிடத்துல மேலோங்கி இருந்ததன் காரணமாக என்ன பண்ணாங்க, இந்த பூமியை துச்சமா மதிச்சாங்க. அவங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை முதற்கொண்டு இறுதி தூதராகிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரைக்கும் வந்த நபிமார் அத்தனை பேருடைய கவுமுகளுடைய வரலாறு அல்லாஹ் தஆலா நமக்கு உபதேசமா சொல்லி காமிக்கிறான்னு சொன்னோம்னா, நீங்க படிப்பினை பெற்றுக்கிறீங்க. அதுல இருந்து ஒவ்வொரு நபிமானுடைய கவுமுகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளை எப்படி இருந்தது, அந்த கட்டளையை ஏற்ற அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வெகுமதி என்ன, அந்த நபிமானுடைய கட்டளையை புறந்தள்ளிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை எவ்வாறு இருந்தது என்பதை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு காமிக்கிறான்னு சொன்னோம்னா, எதற்கு அப்படியே படிச்சுட்டு போறது கதை புக்கு மாதிரி இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, அதுல இருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்ற நமக்கு நிறைய உதாரணம் சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அழுதமான சிறப்புங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடிக்கிறது வைங்க, அதுக்கு சிறப்பு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ், பாதையில கிடக்கக்கூடிய பாதையில நம்ம போயிட்டு ரோட்ல கல்லு மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய கல்லு முள்ளு கிடந்தா தூக்கி ஓரமா போட்டு போனா அதுக்கு சிறப்பு. அல்லாஹு அக்பர். அட, உங்க மனைவியுடைய வாயில நீங்க ஒரு கவலை உணவு ஊட்டினா அதுக்கு சிறப்பு. எதுல இருக்கு? மனைவியோட நீங்க சேர்றீங்க பாருங்க, அதுக்கு அல்லாஹ் நன்மை வச்சுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் மாறி அப்படி மாறி ஆகிட்டு, யார் ரசூலுல்லாஹ், நம்முடைய இச்சையை தீர்ப்பதற்காக நம்ம போறோம், இதுக்குமா சிறப்பு அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதை தவறான வழியில செய்ய தண்டனை இருக்குது இல்ல, தவறா போனீங்கன்னா தண்டனை இருக்குது இல்ல, அதுக்கு தான் நீங்க மனைவியோடு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அல்லாஹ் நன்மை வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட கருணையாளன் பார்த்தாங்க. அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு எது கேட்டோம்னா, உலக பற்றின்மையின் சிறப்பு. உலகத்துல பெருசா உலகத்தை நம்ம ரொம்ப நேசிச்சு ரொம்ப அது மேல பற்று வச்சு அதனால அல்லாஹ்வை மறந்து நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னோம்னா, நாளைக்கு மறுமையில ஒண்ணும் இல்லைங்கிறத அல்லாஹ் என்ன பண்றான் சொல்லி காமிக்கிறான். ஒண்ணுமில்லை என்பது வேற விஷயம். யார் இந்த உலகத்தை மிக 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 விரும்புகின்றார்களோ, அவங்க எதை விரும்புகிறார்களோ அதை நாம் அவர்களுக்கு வாரி கொடுத்துருவோம், கொடுக்காம இல்லை. ஆனா மறுமையில நரகத்தை தயார்படுத்தி வைத்திருப்பதாக குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். ஸுஜின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாதீரல் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா வல் கைல் والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்துடைய 14வது வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மனிதர்கள் எதில் மேலெல்லாம் ஆசையை வைத்திருக்கிறான்னு சொல்லி ஒரு பட்டியல் சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பெண்கள், ஆண் மக்கள், பொன்னு வெள்ளி, தங்கம் வெள்ளி, உயர்ந்த விலை உயர்ந்த குதிரைகள், சாகுபடி நிலங்கள். இன்னைக்கு இந்த ரெண்டையும் கொஞ்சம் நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். எது? கால்நடைகளையும் விவசாய நிலங்களையும் மாற்றி அமைச்சுக்கலாம். அன்றைக்கு அதுகளில் மக்கள் அதுக்கு மேலே என்ன குதிரையை ஒட்டகம் அதெல்லாம் அந்த கோவேர் கழுதைகள்லாம் அவங்க கொஞ்சம் ஆசை ஊட்டக்கூடிய பொருளாக விரும்பினாங்க. அதை சிவப்பு ஒட்டகன்னு சொன்னோம்னா அது ஒரு பெரிய சிறப்பாக இருந்தது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலியை பார்த்து, அலியே, உன் மூலம் யார் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ சிகப்பு ஒட்டகம் உனக்கு கிடைப்பதை விட சிறந்ததுன்னு சொன்ன காரணம் என்ன கேட்டோம்னா, சிகப்பு ஒட்டகத்துக்கு அந்த மக்கள் மீது அவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க.
அப்ப இன்றைக்கு ஆடி கார் வச்சுக்கலாம், பென்ஸ் காரு, பென்ஸ் இருக்கா இல்லையா, பென்ஸ் காரு, ஆடி, ரோல்ஸ் ராய்ஸ், இப்படி வச்சுக்கிறங்க. அதே மாதிரி விவசாய நிலங்கள் இன்னைக்கு யாருமே வந்து விரும்புறது இல்லை. ஒரு கால் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க பார்த்தாலுமே என்ன விவசாய பூமியாவே இருந்தது. இன்னைக்கு அந்த பூமியை நம்ம இப்படி பார்த்தோம்னு சொன்னோம்னா எல்லாம் உயர்ந்து நிற்குது. இல்லை, விவசாயம் இல்லை, காம்ப்ளெக்ஸ், உயர்ந்த மாளிகைகளா என்ன பண்ண கட்டி வச்சுட்டாங்க. அப்ப மனிதர்களுக்கு இவைகள் எல்லாம் ஆசை ஊட்டக்கூடிய பொருட்கள். அப்ப இவைகள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இவைகள் எல்லாம் மனிதனுக்கு ஆசை ஊட்டக்கூடியவது, அழகாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நிலையற்ற அற்ப பொருட்கள், உலக வாழ்வினுடைய அற்ப பொருட்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்துல இதை விட அழகிய தங்குமிடம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்போ கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்போ நம்ம வந்து இந்த பூமியில வாழத்தான் செய்யணும், இங்க வாழணும். அதுக்கு நமக்கு உணவு தேவை, வசிப்பதற்கு ஒரு இல்லம் தேவைதான், அதிலெல்லாம் தவறு இல்லை, தப்பு இல்லை. இருந்தாலும் கூட நம்ம வந்து இந்த பூமியோடையே ஒன்றி போய் அல்லாஹ்வை மறந்துட்டு, அல்லாஹ்வுடைய கட்டளையை புறந்தள்ளிட்டு, தூதருடைய போதனைகளை புறந்தள்ளி விட்டு, இந்த துனியா தான் எனக்கு என்று சொல்லி இப்ப இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த மக்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஏங்க, நீங்க பேசுற மாதிரிலாம் நடக்க முடியாதுங்க, சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க பேசுற மாதிரிலாம் வாழ முடியாதுங்க இந்த பூமியில. எதுக்கு காசு இல்லாம முடியுது? எதுக்கு காசு இல்லாம முடியும் சொல்லுங்க பாப்போம். நீங்க உடம்பு செய்யணும்னா காசு இல்லாம பாத்துடலாமா? ஆஸ்பத்திரி, தர்மாஸ்பத்திரி வச்சுக்கிறான், எத்தனை பேருக்கு பாக்குறான் அவன். அதனால இன்சூரன்ஸ் போட்டு தான் ஆகணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒன்று எடுங்க. ஒரு காரோ பைக்கோ ஒரு காரை வாங்கன்னு சொன்னோம்னா நீங்க ரெடி கேஸ் பண்ணி கொடுத்தோம்னா என்ன பண்றான், உங்களுக்கு 1008 கேள்வி டேக்ஸை போடுறான், அதை செய்யறான், இதை செய்யறான். அதனால என்ன பண்ணணும், லோன்ல தான் வாங்குவோம் என்று விதண்டாவாதம் பேசக்கூடிய மக்கள் நம்ம பார்க்கிற இன்னைக்கு கூட. எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலும் கூட என்ன பண்றாங்க, இந்த செகண்ட் லைன்லயே போகக்கூடிய மக்களை பார்க்கறாங்க. காரணம் என்ன சொல்றாங்க, அவங்க நீங்க பேசுற மாதிரி, நீங்க நடக்கிற மாதிரிலாம் நம்ம இந்த பூமியில வாழ முடியாது என்று சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களை, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், அப்படி இல்லை, நீங்க இந்த பூமியோடயே நீங்க ஒன்றிட்டீங்கன்னு சொன்னோம்னா நீங்க விரும்புறதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், கொடுக்காம இல்லை. ஆனா நீங்க மறுமைக்கு வந்தோம்னா அங்க ஒண்ணுமில்லாம போயிடும். நரகத்தை தயார்படுத்தி வைத்திருப்பதா அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லிருக்காங்க. பின்னாடி சொல்லிருக்காங்க உங்களுக்கு இந்த வசனங்களை. இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பூமியில வாழ்வதற்கு நமக்கு தேவைதான். அதற்குண்டான அளவுக்கு நம்ம சம்பாதிக்க அல்ஹம்துலில்லாஹ். சத்திய சஹாபாக்களும் இந்த பூமியில வாழத்தானே செஞ்சாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்கள்ட்ட இருந்தது? அல்லாஹு அக்பர். நினைச்சு பார்த்தோம்னா மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும். நம்மளை போன்ற உணர்வுள்ள மக்களாகத்தான் அவங்களும் இருந்தாங்க. இருந்தாலும் பூமியை துச்சமா மதிச்சாங்க, மறுமையை என்ன பண்ண ரொம்ப நேசிச்சாங்க. ஒரு சஹாபி வராரு, கையில ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சிருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிற, யார சொல்ல போர் நடந்துகிட்டு இருக்குது, நான் இதை கலந்துகிட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கின்றாரு, உனக்கு இதை கலந்துகிட்டோம்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கையில் வைத்திருந்த ஒரு பேரிச்சம்பழங்களை தூக்கி வீசிட்டு போய் உள்ள என்ன பண்றாரு, போய் ஷஹீதாக்கப்படுகிறார். அப்போ அவரை பாருங்க, எப்படிப்பட்ட மனநிலை இருந்தது பாருங்க. ஒரு சஹாபி, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், திருமணம் முடிந்த இரவுங்க, திருமணம் முடிந்த இரவு, நம்ம சுபத்துலேயே கூட நீங்க வரதில்லை. திருமணம் முடிந்த இரவே மனைவியோடு சேர்ந்து விட்டார், போருக்கு ரசூலுல்லாஹ் அறிவிச்சிட்டாங்க, இவரு வந்து நிற்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட இதயம் படைத்த மக்கள் பாருங்க, கண்ணியத்துக்குரியவர்களே. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அவரை, என்னப்பா நீ கூட வந்து நிற்கிறா, போப்பா நீன்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்ல. அவர் குளிப்பு கடமையாக வந்திருக்காருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இல்லை யார சொல்ல, நானும் கலந்துக்கிறவேன்ட்டு போய் நிற்கிறார். உள்ள போய் கலந்து ஷஹீதாக்கப்பட்டார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரா இறந்த மக்கள் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, அப்படி திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. பார்க்க போய் இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. என்ன யார சொல்லலாம் அப்படி கேட்கும்போது, ஹூர்லுனியில் அவரை குளிப்பாட்டுறதா ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் நமக்கு இருக்கு. அப்ப எப்பேற்பட்ட பண்புடைய தன்மையுடைய மக்கள் அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு முடியலையே, இன்னைக்கு நமக்கு சுபூத்துல முடியலையே, அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தியை சொல்றாங்க பாருங்க. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, பஹ்ரைனுக்கு வந்து ஜிஸ்யா வரி வசூல் பண்ணுவதற்காக அனுப்புனாங்க. இவர் என்ன பண்ணாரு, போய் அங்க இருந்து என்ன பண்ண அந்த வரிகள் எல்லாம் என்ன பண்ணாரு, கொஞ்சம் பொருட்கள்லாம் சேகரிச்சு என்ன பண்ணாரு, வர்றாரு, மதீனாக்கு வந்துட்டார். இவர் வந்த செய்தியை என்ன பண்ணாங்க, அன்சாரி தோழர்கள் அறிஞ்சுக்கிட்டாங்க. அபூ ஜர்ரா வந்திருக்கிறாரு,
அவர் என்ன பண்ணியா கொஞ்சம் பொருட்களையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, சுபுஹ் தொழுகிற ரசூலாவோட சேர்ந்து கலந்து நிறைய சஹாபாக்கள் தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்ண திரும்பி பார்க்குறாங்க, மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் ரசூலா சிரிச்சாங்க. அபூஜர்ரா வந்திருக்காரு, அவர் கொஞ்சம் பொருள்களை கொண்டு வந்திருக்கிறாரு, என்ன செய்தியை கேள்விப்பட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் யாரை சொல்லதான் நாங்கள். அந்த மக்கள்கிட்ட என்னங்க இருந்தது? நம்மளை மாதிரி திங்கிறதுக்கு இருந்ததா, இல்லை நம்மளை மாதிரி உடுக்கிறதுக்கு இருந்ததா, இல்லை நம்மளை மாதிரி உறங்குற இடம் தான் இருந்ததா? சுப்ஹானல்லாஹ், இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் நின்னமானா தலை தட்டும், படுத்தமானா கால் தட்டும், அப்படித்தானே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுறாங்க இரவு நேரத்தை நின்று. ஆயிஷா ரலியல்லாஹுடைய கால் என்ன பண்ணுது, அவங்க உடம்பு டச் ஆகுது, அப்படியே ஒரு ஃப்ரீயா நின்று தொழ முடியல. அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அப்படித்தானே இருந்தது. படுக்கிற மெத்தை எதில் படுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஈச்ச மரத்துல அந்த ஓலையில தான் படுத்தாங்க. முதுவெல்லாம் தடை விழுந்துருச்சு. உமர் பார்த்து கேட்கிறாரு, யார சொல்லலாம், நரகினுடைய விளிம்பில் நாங்கெல்லாம் இருந்தோம், உங்கள் மூலமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு நேர்வழி காட்டலாம், யார சொல்லலாம், உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், உங்களுடைய மேனியை படுக்க வைப்பதற்காக ஒரு பஞ்சு மத்தியை தயார் செய்து தரோம் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன உமரே நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் ஒரு பிரயாணி, ஒரு ஊருக்கு போறதுக்காக வந்திருக்கிறேன், சற்று இளைப்பாறக்கூடிய நேரம் தான் இது, பஸ் இன்னும் வரல, வண்டி வரல, வண்டி வந்தா கிளம்பிடுவேன், அவ்வளவுதான், நான் ஒரு பிரயாணி, எனக்கு எதுக்குப்பா பஞ்சு மெத்தை என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படித்தாங்க அவங்க வாழ்க்கை இருந்ததுங்க. நம்ம இதெல்லாம் பேசவும் கேட்கவும் தாங்க முடியும். உண்மை அதானே? நமக்கு எல்லாரும் அப்படித்தானா, இந்த சைடு அந்த ரெண்டு சைடுமே எடுத்துக்கிறோம். ஒன் சைடு மாத்திரம் உங்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, ரெண்டு சைடையும் எடுத்துக்கிறோமே. நம்ம என்ன பண்றோம், பேசுறோம், கேட்கிறோம். ஆனா நம்மள்ட்ட வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் நம்ம நினைச்சு நம்ம என்ன எப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது நினைச்சு பாருங்க. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ரசூல் என்ன பண்றாங்க, அப்படி திரும்பி பார்த்து கேட்கறாங்க, அபூஜர்ரா வந்திருக்கிறாரு, அவர் கொஞ்சம் பொருளோட வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாம் வந்திருக்கீங்களான்னு கேட்கறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ் அப்படின்ட்டு. உடனே ரசூலா சொல்றாங்க, இந்த மக்களை பார்த்து சிரிச்சுட்டு, நீங்கள் ஒரு சுப செய்தி கேளுங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஏழ்மை உங்களிடம் ஏற்பட்டு விடும் என்று நான் பயப்படவில்லை. அல்லாஹு அக்பர். என்ன சொல்றாங்க பாருங்க, பெரிய பெரிய மாளிகையை கட்டி வச்சுக்கிட்டு அவங்க இருந்தாங்க, பஞ்சு மெத்தையிலே உறங்கினாங்க அந்த சஹாபாக்கள்லாம். நேரத்துக்கு ஒரு விதமான சாப்பாடை சாப்பிட்டு இருந்தாங்க இல்லையேங்க. அல்லாஹு அக்பர். ஒரு காஞ்ச ரொட்டி, தொளி கோதுமையில் உள்ள ரொட்டி தான் சாப்பிட்டாங்க. ஜலிச்ச கோதுமையில் உள்ள நம்மளை மாதிரி இந்த வெள்ளை கோதுமை ரொட்டி கூட அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி நெய் போட்டு சாப்பிட்டதில்லை, நம்மளை மாதிரி ஒரு 4-5 கிரேவிகளை வச்சு சாப்பிட்டதில்லை. அல்லாஹு அக்பர். அந்த சுட்ட ரொட்டிகள் அதைத்தானே சாப்பிட்டாங்க. அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய செய்தியை பெறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் சத்தியமாக ஏழ்மை உங்களிடம் ஏற்படுவதை நான் பயப்படவில்லை, எனினும் உங்களுக்கு முன் இருந்தவருக்கு வசதி அளிக்கப்பட்டது போல் உங்களுக்கும் இந்த உலகம் வசதியாக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னாங்க. மேலும் அவர்கள் அதில் பெருமை கொண்டது போல் நீங்களும் அதில் பெருமை கொள்வதையும், அவர்களை அது அழித்தது போல் உங்களையும் அது அழித்துவிடும் என்பதையே நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி புகாரியில் 1465வது செய்தியாகவும் முஸ்லிமில் 1052வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்னைக்கு பார்க்குறோமே, ரசூலுல்லாஹ் பயந்தாங்கல்ல, இன்னைக்கு ஏழ்மையோட அந்த மக்கள் இருக்கிறாங்க. அரபுலகத்து மக்கள் அன்னைக்கு ஏழ்மையில வாழ்றாங்களா? அன்னைக்கு காலில் செருப்பு போடாதவன், சட்டை போடாதவன் எல்லா மக்கள் இன்னைக்கு என்ன பண்றான், 150 மாடியை கட்டி வச்சுக்கிறாங்க. பாக்குறமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சிலைகள்லாம் இருந்தா அடிச்சு நுரைக்கு தள்ளினாங்களோ, இன்னைக்கு அங்க என்ன பண்றான், பெருங்கொண்ட ஒரு கோபுரத்தை கட்டி வைக்கிறதுக்கு அவன் இடம் கொடுக்குறான். அப்ப அவன் உள்ள இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அமெரிக்காரன் என்னென்ன சொல்றானோ அத்தனைக்கு செவிசாய்க்கிறான் சவுதிக்காரன். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஏழ்மை வந்து நான் பயப்பட இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி அந்த சத்திய சஹாபாக்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் தான், இன்னைக்கு அங்க வாழக்கூடிய அத்தனை அரபிகளுக்கும் தான். உங்ககிட்ட ஏழ்மை வந்து நான் பயப்பட இல்லை. உங்களுக்கு முன்னால வாழ்ந்தாங்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசதி வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமா அவங்க நாசமா போன அழிந்து போனார்களோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படுறதான பயப்படுற சொல்ல சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றான், பெருங்கொண்ட மாளிகைகளை கட்டி வச்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய பயம் எந்த அளவுக்கு இருக்குமோ அல்லாஹ் நமக்கு தெரியல.
ஷிருக்குங்கிறது மட்டும்தான் ஒண்ணு இல்லாம இருக்க தவிர வேற எல்லா முசீபத்துகளும் நிறைஞ்சு போச்சாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அமெரிக்காக்காரன் சொல்றான், மக்காவையும் மதீனாவையும் நீ வச்சு கையில, மற்றதெல்லாம் எங்கிட்ட கொடுத்து நான் பாத்துக்கிறேன், நான் என்ன பண்றேன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அவன் சம்மதிச்சான், சம்மதிப்பான். இப்ப மக்கா மதீனால கூட இடம் வாங்குறதுக்கு இடம் வாங்கிக்கலாம் நீங்க மற்றவர்கள் சொல்லி அறிவிப்பு செஞ்சுதான் நான் கேள்விப்படுறேன். நீங்க என்னோட அதிகமா தெரிஞ்சிருப்பீங்க நீங்க நியூஸுகள் எல்லாம் கூட. இன்னைக்கு இருக்கக்கூடிய மன்னர் என்ன பண்றான், எல்லாத்தையும் தலை செவி சாட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சரியா போச்சா? இன்னைக்கு 7 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க இல்லையே, செல்வ செழிப்புல இருக்கிறான், செல்வ செழிப்புல இருக்கிறான். எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்துல தக்குவா ஈமான் இருக்குமோ நமக்கு தெரியல, அல்லாஹ் ஆலம். அது அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, அப்ப இந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு வாழ்ந்த மக்களை பார்த்து ரசூல் என்ன பண்ணாங்க, ஒன்றுமில்லாத பராரிகளாக இருந்தார்கள். ஒரு சில சஹாபாக்கள் தான் செல்வங்கள் இருந்தது. அதை கூட என்ன பண்ணாங்க, மார்க்கத்துக்காக வாரி வழங்கினார்கள் அவர்கள் எல்லாம். ஆனா பெரும்பான்மையான சஹாபாக்கள் ஏழ்மையில இருந்தாங்க. அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் 70 பேர் இருந்தாங்க. அதுல ஒருவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கூட அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 5000 ஹதீஸ் சொல்லப்படுது. அதுல ஒருத்தரா இருந்தாரு. யார் அந்த மக்கள் எல்லாம்? உங்க வீட்டுல இருந்து எதையாவது ஒரு பாலக்கொண்டு கொடுத்தா அதுதான் அவர்களுக்கு உணவு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது அன்பளிப்புகள் வரும், அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மக்கள். வராதா, சாப்பிட மாட்டோமான்னு சொல்லி. அபூ ஹுரைரா என்ன பண்றாங்க, பசியின் கொடுமையில கீழே படுத்து அப்படியே என்ன பண்றாங்க, பசி கொடுமை முடியல, அவங்களால மயக்கம் வந்துருச்சு, படுத்துட்டாங்க அப்படியே. அபூபக்கர் வராரு, அவர்கிட்ட ஒரு செய்திக்கு விளக்க கேட்கிறாரு. உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியும் கேட்டு சொல்லிட்டு போறாரு அவரு. உமர்கிட்ட கேட்கிறாங்க, உங்களை விடவன் நான் அறிந்தவன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. மற்ற மக்கள், அந்த மக்கள்கிட்ட ஒரு நிலைமை இருந்தது, கொஞ்சம் மாறியான வைத்திய மாதிரியான ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மன, கழுத்துல காலை வச்சு மிச்ச சரியா போங்கிற மாதிரி ஒரு நிலை அவங்கள்ட்ட இருந்தது. எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா கழுத்துல காலை வச்சு மிச்சிட்டு போறாங்க. ரசூல்லாட்ட கேட்டாங்க, ரசூல்லாக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. ரசூல்லாக்கு தெரிஞ்சுடா பசி கொடுமையில கிடக்கிறாரு மனுஷன் என்று சொல்லி பண்ணாங்க, தூக்கி வச்சாங்க. அப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மக்களுக்கு ரசூல்லாக்கு ஏதாவது அன்பளிப்பு வந்தோம்னா, யாராவது பாலை கொண்டு கொடுத்தோம்னா அதுதான் அந்த மக்களுக்கு உணவு. அப்படித்தானுங்க வாழ்ந்தாங்க அந்த மக்கள். அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்க வீட்டு ஏழ்மை வந்துவிடும் என்று நான் பயப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன பண்ண, அபூபக்கர் சித்திக் என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நேரத்துல வெளியில வராரு. கொஞ்ச தூரம் வர்றாங்க, உமரும் வராரு. யார் இவங்கெல்லாம்? யாரு? செல்வத்தோடு இருந்த மக்கள், செல்வத்தோடு இருந்த மக்கள் இவர்களெல்லாம். இவங்களும் வராங்க. என்ன இந்த நேரத்தில் உங்களை வெளியே பார்க்குறேன்னு அப்படின்னு, பசி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ். நீங்க என்னாண்டு இவர் அவருக்கு உமரை கேட்குறாரு. உமரும் அதே சொல்ல, எனக்கும் உங்களுக்குள்ள பசி தான் எனக்கும். கொஞ்ச தூரம் போகிறாங்க, ரசூல்லாம் வெளியில் வராங்க. அந்த நேரத்தில் வராங்க. பார்த்த உடனே என்ன யாரோ சொல்லதான் அந்த நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்க, உங்களை எந்த பசி வெளிக்கொண்டு வந்ததோ அதுதான் என்னையும் கொண்டு வந்ததுன்னு சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்கள் இவர்கள்லாம்? யாரு? அல்லாஹ் நாடுனா கையில் நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கலாம்ல, கொடுத்தானா? இல்லையே. ஏன்? படிப்பினைக்காக. அந்த மக்களெல்லாம் நீ பார்த்து இந்த செய்தியெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கியாமத்து நாள் வரைக்கும் சொல்லு. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த செய்தி தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது? புதுசு புதுசா ஏதாவது நம்ம கதை கட்டிக்கணும் சொல்றதா? இல்லையே. கியாமத்து நாளுக்கு வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த செய்தியை தான் சொல்லணும். அப்ப அந்த மக்கள் அதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் விதி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை எந்த பசி வெளிக்கொண்டு வந்ததோ அதுதான் என்னையும் கொண்டு வந்தது சொல்லி 3 பேர் ஒரு சஹாபி வீட்டுக்கு போறாங்க. 3 பேரையும் பார்த்தா சரியான ஆச்சரியம், சந்தோஷம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக், உமர் ஃபாரூக் 3 பேர் வந்திருக்கான்னு பண்ணா வர மரஹபா மரஹபான்னு என்ன பண்றாங்க, கூப்பிட்டு வரவேற்று வீட்டில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை கையில கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஓடி போய் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டை அறுத்து பொறிச்சு கொண்டு வைக்கிறார். அப்போம்லாம் அப்படிதான் செய்வாங்க போல தெரியுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது என்ன செய்யறாங்க, 2 மலக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு. என்ன பண்ணாங்க அவங்க, ஒரு காளை கன்றை கொண்டு பொறிச்சு வச்சதான செய்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப அந்த பண்பு விருந்தோம்பல் அதுதான். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் விருந்தாளிகள் வந்தோம்னா அவங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் அவர்கள் எல்லாம். இன்னைக்கு பார்த்த உடனே ஓடுற மாதிரியான நிலைமையில அன்னைக்கு இருந்தது இல்லை. அப்ப இப்ராஹிம் என்ன பண்ணாங்க, ஒரு காளை கன்றை பொறிச்சு கொண்டு வைக்கிறார். அவரு
இவங்க 2 பேரும் என்ன பண்ண சாப்பிடுற சாப்பாட்டின் பக்கம் கை போகல. இவருக்கு பயம் பிடிச்சி போச்சு. என்னடா நீங்க சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. நாங்க சாப்பிட வரையில லூத்துடைய கவுமுகள் பால் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோன்னு சொன்னாங்களா அந்த செய்தியை. அதே மாதிரி சஹாபி என்ன பண்ண ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வைக்கிறார். ரசூலுல்லாவும் மற்ற மக்களும் சாப்பிட்டாங்க. 3 பேரும் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதற்காகவும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உமரும் அபூபக்கரும் அப்படியே திகிலாகி போச்சு. யார் ரசூலுல்லாஹ், பசிக்குத்தானே நம்ம சாப்பிட்டோம், பசியினால தானே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை சாப்பிடுவதற்கு முன்பாக உங்களுடைய உடம்புல எந்த அளவுக்கு பலகீனம் இருந்தது, இதை சாப்பிட்ட பிறகு உங்க உடம்புல எந்த அளவுக்கு தெம்பு வந்துருச்சுது. சுப்ஹானல்லாஹ். அதனால இதற்காக நீ விசாரிக்கப்படுவீங்கன்னு சொன்னோம்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம் நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் நமக்கு இல்லைன்னு வைங்க, நம்ம தப்பிக்கவே முடியாது. கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய கருணையும் நம்மீது இல்லை என்றால் நம்ம ஒத்தரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னித்து பாவமற்ற மக்களாக அவருடைய கருணையை நம்மீதம் புரிந்தால்தான் நாளை மறுமையில் நம்ம என்ன பண்ண ஜெயம் பெற முடியுமே தவிர இல்லைன்னா நிச்சயம் முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். 18வது அத்தியாயத்தினுடைய 17வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்துல, எவர்கள் மன்கான யுரிதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீது சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம யஸ்லாஹா மதுமூமன் மதுஹூரா. யார் மறுமையை புறக்கணித்து விரைவில் அழியக்கூடிய இவ்வுலகை விரும்புகிறார்களோ அவர்களை நாம் நாடியவர்களுக்கு அவர்கள் நாடுவதை உலகத்திலேயே கொடுத்து விடுவோம், பின்னரோ அத்தகையவருக்காக நாம் மறுமையிலே நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான்னு சொன்னோம்னா நம்ம என்னதான் கேட்கிற ரப்புட்ட, யா அல்லாஹ் இந்த பூமியில வாழக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு செல்வத்தை கூடிய அல்லாஹ், பெருங்குண்ட செல்வத்தை கொடுத்தான்னு வைங்க. நான் அங்கே சொன்னா சொல்லலே தெரியல, நிறைய இடங்களுக்கு பயானுக்கு போகிறதுனால இந்த செய்தி அங்கே சொன்னோமா இந்த செய்தி எங்கே சொன்னோமான்னு சில கன்ஃபியூசிங் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் நரகத்தினுடைய வாசலிலே நின்றிருந்தேன், அங்கு செல்லக்கூடிய மக்களில் அதிகமானவர் ஏழைகள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு, என்ன பாய் சென்னைக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீடு தான், இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீடு தான். ஒரு கார்கள்லாம் இன்னொன்று வாங்கின மாதிரி இல்லை, அந்த 2 வீலர் தான். அந்த M80 இப்போ கிடையாது, இப்போ வந்து என்னது அதிகமாக வந்து ஆக்டிவா, அதுதான். இதான் பாய் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு பாய். நேற்று வந்தான் பாருங்க, எப்படிலாம் போயிட்டான் பாருங்க. எத்தனை கடை வச்சுக்கிறான், என்ன கார்களை வச்சுக்கிறான். நம்ம சொல்கிறோமா இல்லையா இன்னைக்கு? கண்ணியத்துக்குரியவர்கள், நமக்கு காரும் வேணாம், ஒன்றும் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கிறங்க, வாகனங்களை வச்சுக்கிறங்க, போகிறதுக்கு வர்றதுக்கு வேணான்னு சொல்ல வரல, சரியா? இருந்தாலும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னத்தைங்க கொண்டு போயிட போகிறோம், என்னத்தை கொண்டு போயிட போகிறோம். எவ்வளவுதான் செல்வங்களை வைத்திருந்தாலும் கூட ரூஹு போயிட்டுன்னு வைங்க, சோழி முடிஞ்சுதா, நம்ம என்ன செய்ய கொண்டா போக முடியும், விட்டுட்டு தானே போகிறோம். பஹ்ரைன்லேயோ குவைத்திலேயோ ஒரு கிறிஸ்தவன் ஒருத்தர் தான், நீங்கள் எல்லாம் கூட இந்த வாட்ஸ்அப் செய்தியில் எல்லாம் சில பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட சொத்துக்கள், தங்கம், எங்கே பார்த்தா ஊடு முழுக்க தங்கத்தை சேமித்து வச்சுருந்தான். தங்கக்காரு, கக்கூசு தங்கம், வேலை போகிற இடம் தங்கத்தில் வச்சு என்னங்க பிரயோஜனம்? அந்த கோப்பர்கள் எல்லாம் தங்கத்தில் வச்சுருந்தாங்க, செத்து போயிட்டான், செத்துட்டான். என்ன செஞ்சாங்க, தங்கத்தை கொண்டாக போனவன். ஆனால் அவனுக்கு ஒன்று செஞ்சானுங்க, அவனுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்க காரில் வச்சு குழியை பெருசாக தோண்டி, வாட்ஸ்அப்பில் வந்து செய்தி இதெல்லாம் கூட பார்த்துக்கலாம், பார்த்தீங்களான்னு தெரியல, நான் பார்த்தேன். பெருசாக குழியை தோண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டை பாக்ஸ் அடித்து அதில் தான் வச்சு தான் வைப்பாங்க. நம்மளை கொண்டு சும்மா போட்டுருவாங்க, மூத்தா போன பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாக்ஸ் தயார் பண்ணி பாக்ஸ்குள்ளே வச்சு கொண்டு இறக்கி விட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணாங்க, குழியை பெருசாக தோண்டினாங்க. செல்வம் படைச்சவன் ஆகிட்டான் அவன். அது என்ன பண்ணாங்க, குழியை பெருசாக தோண்டி அந்த காருக்குள்ளே வச்சு அப்படி தள்ளி விட்டு மூடிட்டு போட்டாங்க. முடிஞ்சு போச்சா? முடிஞ்சுதா? சுப்ஹானல்லாஹ். என்ன செஞ்ச முடிஞ்சது? அவ்வளோதான் வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களை, இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அல்லாஹ் கிளை சொல்லிட்டு வரான். இப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, அப்போ நம்ம வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. எவ்வளவுதான் நம்ம செல்வங்களை சேமித்து வைத்திருந்தாலும் கூட ரூஹு போச்சுன்னு வைங்க, ஜனாசாவை எப்போ தூக்குறீங்க பாய் தான் கேட்பாங்க. ஜனாசாவை எப்போ தூக்குறீங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு செல்வங்களை சேகரித்து வைத்ததெல்லாம் அது யாரும் அனுபவிச்சுக்கிடுவாங்க. அட தகப்பனுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய புள்ள வெளியே நின்றுட்டு இருப்பான், அவனுக்கு தெரியாமல் போச்சு. என் தகப்பனுக்கு நான் எப்படி துவாவை செய்யணும் நின்று, யா அல்லாஹ் என் தகப்பனாருடைய பாவங்களை நீ மன்னித்திரு என்று கேட்டு பிறகு அவனுக்கு நான் வரல. நீ எத்தனை பேரை பார்க்குறமே, அலிம்சா கூட்டு துவா செய்யுங்க, தொலை வைங்க.
ஆலிம் என்ன பண்றாரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் முடியும் ஹலாஸ். என்ன பிரார்த்தனை செஞ்சாரு அவரு, பையனுக்கு தெரியல. கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சாலிகான பிள்ளைகளை பெற்று அவங்கள சாலிகான முறையில் வளர்த்தமானா அவன் என்ன பண்ணுவாங்க, நின்று யா அல்லாஹ் அல்லாஹ் மாஃபில்லா வரஹமுஹு வஆஃபி வஅஃபு அன்ஹு துஆ வச்சிவாங்க. யா அல்லாஹ் என் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவருடைய கபரை விசாலப்படுத்து, கபரை பிரகாசப்படுத்து. சுப்ஹானல்லாஹ், அவன் துஆ செய்வான், அது ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ். அது இல்லாம அவனை வளர்த்தான்னு சொன்னோம்னா யாரோ ஏதோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், இம்மையை விரும்பவர்களுக்கும் குல்லன் குல்லன் உமைது ஹாஉலாயி வ ஹாஉலாயி மின் அத்தாஇ ரப்பிக வமா கான அத்தாஹு ரப்பிக மஹ்தூரா. இம்மையை விரும்பக்கூடியவர்களுக்கும் மறுமையை விரும்பக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறைவனுடைய அருட்கொடை நாமே உதவி செய்கிறோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடையில எதுவும் தடுக்கப்பட்டதாக இல்லை. நீங்க இம்மையை விரும்புனீங்கன்னா உங்களுக்கு இங்கே தரான், அதை விரும்புனீங்கன்னா அதையும் தரான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப நம்ம என்ன செய்யணும், யா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு என்னப்படுத்தா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்துன் வ கீனா அஸாபன்னார் கேளுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப ரெண்டையுமே சேர்த்து கேட்கணும். இம்மையில மட்டும் தந்துரு, செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு போயிடுவேன். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, இந்த இன்னியவர்களுடைய ஆக்ஷன் இல்லைன்னு வைங்களேன், அது கூட பத்தாது. இந்த நம்ம இந்தியாவில் ஒரு பணக்காரன் இருக்கான் பாருங்க, யாரு, அம்பானி. அவன் கையை பார்த்தீங்களா, நம்மள மாதிரி நேராக இல்லை. அந்த ஃபோட்டோஸில் பார்த்தோம்னா கை இப்படி பெண்டாக அப்படி இருக்குது. சரிப்படுத்தலாம்ல, முடியலையே. அப்போ அவ்வளோதான், எவ்வளோதான் இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடிட்டான்னு வைங்க ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிக்கலாம் பாருங்கள். மேல் இவ்வுலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணம் அவர் நபியை நீங்கள் கூறுங்க, அது நான் வானத்திலிருந்து இறக்கி வைக்கக்கூடிய மழை நீரே போன்றதே. எவ்வளவு உதாரணம் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உதாரணங்கள், 1-2 உதாரணமா, எல்லா உதாரணங்களையும் சொல்லி நீங்க படிப்பினை பெற்றுக்கொள்ள, அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள். நபியே, இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கு ஓர் உதாரணம் நீங்க சொல்லுங்க, அது நான் வானத்திலிருந்து இறக்கி வைத்த நீரை போல் இருக்கிறது. பூமியில் உள்ள தாவரங்கள் எல்லாம் அந்த மழை பொழியுமானா செல்வ செழிப்பா வளருது. அப்படியே சீக்கிரமா கொடுக்கறத கொடுத்துட்டு, தானியங்களை கனிகளை பழவர்க்கங்களை கொடுத்துட்டு என்னாவது சீக்கிரமா காய்ந்து போய் விடுகிறது. அதனுடைய இலைகளை கூலமாக ஆக்கி காற்றடித்து கொண்டு போய் விடுகிறது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்படியே சொல்றான், உலக வாழ்வும் இது மாதிரிதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா. உலகத்தை யார் அதிகமா நேசிக்கிறீங்களோ இவ்வளவுதாங்க வாழ்க்கை. நம்ம என்ன பண்றோம், மழை பொழிவிக்கிறோம். விவசாயி என்ன பண்றான், விதைகளை ஊன்றான். மழை வந்த உடனே அது என்ன பண்ண, வெடித்து வருது. அப்படியே கொடுக்க வேண்டிய கனிகளையோ காய்களையோ நெல்லையோ பழத்தையோ தக்காளியோ கொடுத்துட்டு சீக்கிரம் சோழி முடிஞ்சு போகுது, செத்து போகுது, காஞ்சி போகுது. காத்து அடிச்சோம்னா கூலமா கொண்டு போய் போட்டுறது. உலக வாழும் இத்தகையது தான். யார் உலக வாழ்வில் மயங்கியவருக்கு இதான் நிலைமை, மறுமையில ஒண்ணுமே இல்லைன்னு என்ன பண்ண சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. 18வது அத்தியாயத்துடைய 46வது வசனம். செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களாகும். அவ்வளவுதான். செல்வங்களும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாகும். என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்செயல்களே உங்களுடைய இறைவனிடத்தில் மறுமையின் நற்பேருக்கு நன்மையால் சிறந்தவையாகவும் ஆதரவு வைப்பதால் சிறந்ததும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதாங்க வாழ்க்கை, மிக சொற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த காரூனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான் பாருங்க செல்வத்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 28வது அத்தியாயத்தினுடைய 76லேருந்து சில 4 வசனங்களை சொல்லி காமிக்க அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போய் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க, எவ்வளோ சொன்னாங்க. ஏன்பா ஃபிரௌனி ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு அல்லாஹ்ட்ட போகக்கூடிய வழியை நான் காமிக்கிறேன், என் பின்னாடி வான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவன் கேட்கல. ஆனா ரப்புக்குமுல் அலான்னு சொன்னான். நான் தானே நீ சொல்ற பெரிய கடவுள் நான் தான் சொன்னான். ஆனா அவனோடு சேர்ந்து வாழ்ந்த மக்கள் காரூனு ஹாமான் எல்லாம் அவனுடைய பட்டாளத்தில் இருந்தக்கூடிய மக்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்ணான், காரூனுக்கு அதிகமான செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க 28வது அத்தியாயத்தினுடைய 76வது வசனம். நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான், எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான்.
அந்த மக்கள் என்ன பண்ணவன் அட்டூழியம் செய்தான். அவனுக்கு நாம் ஏராளமான கருவூலங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கும் வலுவாக இருந்தது என்று அல்லாஹ் தஆலா. அவன் கஜானா சாவிங்க, காரனுடைய அவன் பொருட்களை வைத்த அந்த பணம் செல்வங்களை வைக்கக்கூடிய கஜானாவுடைய சாவி இருக்கு பாருங்க, அதனுடைய சாவிகள் ஒரு பலமுள்ள கூட்டத்தாரு கூட வலுவா இருந்துதான். அப்ப எந்த அளவுக்கு அவருடைய சாவி இருந்திருக்கும், அப்ப எந்த அளவுக்கு அவன் செல்வம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் கொடுத்திருந்தான் அவனுக்கு. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே எவ்வளவு செல்வங்களை வச்சிருப்பான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க. அப்ப அவனுடைய அந்த கஜானாவுடைய சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கும் வலுவாக இருந்தது. அப்பொழுது அவனுடைய கூட்டத்தார் அவனுக்கு என்ன சொன்னாங்க, இதனால் நீ பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணவம் கொள்ளக்கூடிய மக்கள் நேசிக்கிறது இல்லைன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? யார் கொடுத்தது இது? என் அறிவால் நான் சம்பாதித்து அவன் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள் சொல்றாங்க. உன்னும் பங்கை நீ மறந்து விடாதே. அல்லாஹ் உனக்கு நல்லதை செய்திருப்பதை போல என்ன பண்ணு, நீயும் நல்லதை செய். பூமியில் குழப்பம் செய்ய விரும்பாதே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழப்பம் செய்யக்கூடிய மக்களை நேசிப்பதில்லை என்று மக்கள் சொன்னாங்க. அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, கால இன்னமா ஊத்தியத்து அலா இல்மின்றாங்க, என்னுடைய அறிவின் காரணமாகத்தான் நான் அந்த பொருட்களை எல்லாம் சம்பாதித்தேன்னு சொன்னான். அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு எனக்குள்ள அறிவின் காரணத்தால் தான் இதனை கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இவனுக்கு முன் இவனை விட மிக்க வலிமையுடையவர்களும் இவனை விட அதிக பொருள் சேகரித்து வைத்திருந்தவருமான எத்தனையோ தலைமுறையை அல்லாஹ் அளித்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய உதாரணம், எவ்வளவு பெரிய உபதேசம் பாருங்க. நம்ம இவனை தானே பெருசா பார்த்தோம். இவனுக்கு இருந்த செல்வத்தினுடைய அந்த கஜானா சாவியை சுமக்கிறது தானே ஒரு பெருங்கொண்ட ஒரு படைகள் கூட பலுவாதுன்னு பார்த்தோம். அப்ப இவனை விட அதிகமாக செல்வம் கொடுக்கப்பட்ட மக்கள் அதற்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களே நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம், நீ ஏமாத்துறண்டா. உன்னை விட அதிகமாக செல்வம் கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நம்ம அழித்திருக்கிறோம், நீ ஏமாத்திரம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்க, உன்னை பல தலைமுறையில் அல்லாஹ் அழித்திருக்க என்பதை இவன் அறியவில்லையா? ஆனால் குற்றவாளி அவர் செய்த பாவங்கள் பற்றி உடனுக்குடன் கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள். குற்றம் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு இல்லையா? எவ்வளவு அநியாயம் பண்றான் பாருங்க, எவ்வளவு அட்டூழியம் பண்றான் பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் அதையும் சொல்லி காமிக்கிறான். செய்யக்கூடிய தவறுகளுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குற்றம் பிடிப்பதாக இருந்தால் இந்த பூமியில ஒரு புழு பூச்சி மிஞ்சாது. இந்த பூமியில ஒரு புழு பூச்சி மிஞ்சாது. நான் செய்யற தவறுக்கு உடனே எனக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தால் ஒரு புழு பூச்சி மிஞ்சாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், கொஞ்சம் விட்டு பிடிக்கிறான். அப்படியே அவனுக்கு என்ன பண்றான், கொஞ்சம் ஒரு கால அவகாசத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து வைத்திருக்கிறான். அந்த நேரம் வந்துட்டுன்னு வைங்க, ஒரே இழுப்பு, அவ்வளவுதான், சுண்டி இழுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதுக்கப்புறம் தூர தப்ப முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க அதையும். அப்பால் அவன் கர்வத்துடன் தன் அலங்காரத்தில் தன் சமூகத்தாரடைய சென்றான். அப்போது இவ்வுலக வாழ்க்கை எவர்கள் விரும்புகிறார்களோ அவங்க சொன்னாங்க, என்னடா வாழ்க்கை, வாழ்ந்தா காருண மாதிரி வாழண்டான்னு சொன்னாங்க. அந்த பாமர மக்கள் பார்த்தாங்க, அவனுடைய படோபகத்தை பார்த்தாங்க, அவனுடைய அலங்காரத்தை பார்த்தாங்க. அவனுடைய அலங்காரத்தை பார்த்து சொன்னாங்க, நம்ம என்ன வாழ்க்கை வாழ்றோம், வாழ்ந்தா காரணம் போல வாழன்னு சொன்னாங்க. ஆனா இல்மு கொடுக்கப்பட்ட மக்கள் சொன்னாங்க, இல்ல அட இதோட அல்லாட்ட பன்மடங்கு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன் தான் கொடுத்தது இது. நீ இதை பற்றி இதை பார்த்தே நீ பெருமைப்படுறிய, ஆச்சரியப்படுறிய. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே இதை விட பன்மடங்கு இருக்குது, நீ இதுக்கு ஆசைப்படாதீங்க என்று என்ன பண்ணாங்க, இல்மு கொடுக்கப்பட்ட மக்கள் சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் ரெண்டாவது சொல்லி காமிக்கிறான், கல்வி அறிவு கொடுக்கப்பட்டு சொன்னா உங்களுக்கு என்ன கேடு, நம்பிக்கைகள் நற்செயல் செய்பவருக்கு அல்லாஹ்வுடைய வெகுமதி இதை விட மேன்மையானது, எனினும் அதை பொறுமையாக தவிர வேறு யாரும் அடைய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பொறுமை வேணும், சபூர் வேணும். சபூர் இருந்தாங்கன்னா அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணுவான், கொடுப்பான். ஆகவே நாம் என்ன பண்ணோம், அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய பொருட்களையும் பூமியை பொளந்து உள்ள இறக்கிட்டோம். 28ஆம் அத்தியாயத்துல 81 வசனம் எடுத்து குர்ஆன் எடுத்து தஃசீர் எடுத்து பாருங்க. அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை செல்வங்களையும் பார்த்து மக்கள் என்ன நினைச்சாங்க, இப்படி வாழணும், வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும், எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றான்னு மக்கள் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன பண்ண தெரியுமா, அவனையும் காரூனையும் அவனுடைய செல்வங்களையும் அவனுடைய கோட்டை குத்தலங்களையும் பூமியை பொளந்து உள்ள அப்படியே சொல்லிட்டான். அல்லாஹ் அக்பர். மக்கள் என்ன பண்ணாங்க, நம்ம எப்படியும் நினைச்சிருக்கோம், தப்பா நினைச்சிட்டோம் என்னமோ என்று கை செய்தப்பட்டான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி முடிக்கிறான். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த பூமியை பொறுத்த வரைக்கும், துன்யாவை பொறுத்த வரைக்கும் மிக அற்பமானது.
அற்பத்திலும் அறுப்பும் சிற்றின்பம். இது பேரின்பம் அங்க இருக்குது. இது சிற்றின்ப வாழ்க்கை. பேரின்பம் எங்க இருக்குது? மறுமையில் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மறுமையின் வீட்டை நீங்கள் தேடிக்கொண்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த பூமியில வாழத்தான் செய்யணும். இந்த பூமியில வாழ்வதற்காக நம்ம சம்பாதிக்கத்தான் செய்யணும். இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மறுமையை மறந்து விடக்கூடாது. இங்கு நமக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணுவோம்? ஹலாலான முறையில் நாம் சம்பாதித்துக் கொள்வோம். நாளை மறுமையை நினைக்கும் அதை குறித்து அதிகமான கவலை நம்மள்ட்ட இருக்கும். யா அல்லாஹ், மறுமையில சிறந்த ஒரு வாழ்க்கை எனக்கு ஏற்படுத்தி தரப்பே. இந்த பூமியில நான் கஷ்டப்பட்டாலும் சரி, சிரமப்பட்டாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். என்னதான் கொடுத்தோம், நம்ம என்ன பண்ணிட முடியும்? அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்துருக்கான்னு வைங்க, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அவன் வேண்டிய மாதிரி நடந்து கொண்டு போவான். செல்வம் கொடுக்கப்படாத மக்கள், ஏழ்மையில கூடிய மக்கள் என்ன செஞ்சிட முடியும்? அல்லாஹ் நாடாம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல சபூர், பொறுமை காக்கும். அப்போ பொறுமை காத்தினோம்னா அல்லாஹ் என்ன பண்றான்? மறுமையில கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ மறுமையில் நற்பேறு பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் வாழ வேண்டும் சொன்னோம்னா இந்த பூமியில் வாழக்கூடிய நேரத்தை முடியும் ஆத்மாக்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ்விடத்தை இருகரமேந்தி நாம் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு பெற்று நாளை மறுமையிலே சொர்க்க இன்பங்களை பெறக்கூடிய நல்ல மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவான் என்று கூறி இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.